ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. நாளைக்கு சண்டே 10 மணி எப்படா ப்ரொமோ வரும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருக்க அந்த ஒரு தருணம். நாளைக்கு ப்ரொமோ என்னவாக இருக்கும்? உங்களுக்கு எதுவும் ஐடியா இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, கண்டிப்பாக போலீஸ் ஸ்டேஷன் ட்ராக்காக தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு சித்தியோட என்ட்ரி இல்லைனா பார்த்திங்கன்னா நம்ம தாத்தா இவங்களை கூட்டுற சொல்லியிருக்காங்க இல்லையா, வக்கீலா. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ட்ராக் எதுவும் இருக்காது, ஹைலி சான்சஸ் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அந்த ஏஆர்எஸ் கார்டனில் ஷூட் பண்ணி ரொம்ப நேரம் நைட் ஷூட் போயிட்டு இருந்துச்சு. அப்படி என்னதான் ஷூட் பண்ணாங்கன்னு நமக்கு தெரியல. ஸோ அவங்க வர ஸ்டேஷனில் அரெஸ்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி வெண்ணிலாவோட மாமா ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. அதில் முழுசாவுமே நிறைய பேர் கமெண்ட்லாம் ஷேர் பண்ணியிருக்கீங்க. அதை அப்கமிங் வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா என்னவா இருக்கும்? மேபி காவேரி ஏதாச்சும் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு காவேரி எப்படியாச்சும் போராடி விஜய் இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அப்படி தான் பிரமாதம் காமிப்பாங்க நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா காவேரி அவங்க கேட்குற ஒவ்வொரு கேள்வியும் ரொம்ப நியாயமாக தான் இருந்துச்சு. அன்றைக்கி போலீஸே பார்த்திங்கன்னா, ஆமாம் அவங்க கேட்குறது கரெக்டு தானே, எப்படி நீங்கள் அது கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறீங்க, அவரை உங்கள் அம்மா அப்பா கொண்டு போது நீங்கள் எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்விலாம் கேட்டிருந்தாங்க இல்லையா. ஸோ நியாயமாக கண்டிப்பாக பார்த்திங்கன்னா கேள்வி கேட்பாங்க. நம்ம காவேரியுமே காரணம் சொல்லியிருப்பாங்க. ஸோ பசுபதிக்கு பார்த்திங்கன்னா என்ன பழி வாங்கணும், அதுக்காக தான் இவ்வளோ விஷயங்கள் பண்ணுறாங்க அப்படிங்கிறத டேரக்டாக தான் சொல்கிறாரு. பட் அங்கே எங்கேயும் சுற்றி விட்டுறாரு பசுபதி. இப்படி தான் கொண்டு போயிட்டு இருந்தாங்க ஃப்ரைடே எபிசோட்ஸ். கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு அவங்க இன்னும் நிறைய சொதப்புவாங்க. அவங்க சித்தி வர்றதுனால கண்டிப்பாக சித்தி பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு விஜய்க்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இல்லையா. ஸோ விஜய் பார்த்திங்கன்னா வெண்ணிலா இந்த மாதிரி பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ அவள் வீட்டுக்காரர் தான் போய் சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி கூட சொல்கிறதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்குது மேபி. அதனால தான் சித்தியோட என்ட்ரியுமே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். தெரியல, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு சித்தி பார்த்திங்கன்னா விஜய் விட்டு கொடுக்க மாட்டாங்கன்னு தான் எனக்கு தோணுது. விஜய் மேலே அவங்க ஒரு அளவுக்கு பாசம் வச்சுருக்காங்க. இதனால விஜய் விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு சித்தி இவங்கெல்லாம் ஹெல்ப் மூலயமா கண்டிப்பாக விஜய் எங்கேருந்து வந்துடுவாருன்னு தான் நினைக்கிறேன். நாளைக்கு என்ன ப்ரொமோ நம்மளால கெஸ்ஸே பண்ண முடியல. பிகாஸ் ஆஃப் ஸ்க்ரீன் அப்டேட்ஸ் நமக்கு அந்த மாதிரி கிடச்சிருக்கு, ப்ராப்பராகவும் நமக்கு கிடைக்கல. மேபி இது நம்மளோட கெஸ் தான். ஏன்னா அப்கமிங் என்ன நடக்க போகுது நம்மளால யூகேவும் முடியல பாருங்க. அதுவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராக் தானே. அதனால் நீங்கள் அப்கமிங் நிறைய நெகட்டிவ் வருதுன்னு யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. நிறைய பேர் நமக்குமே கமெண்ட் பண்ணுறீங்க. அது ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. நெகட்டிவாக தான் கொண்டு போகிறாங்க. பட் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கூடிய சீக்கிரமே பாசிட்டிவ் ட்ராக் வருங்கிற ஒரு ஹோப்பில் பாருங்கள். கண்டிப்பாக பார்த்திங்கன்னா நமக்கும் பிடிக்கும். ஸோ ஒரு கோ வித் ஃப்ளோவில் போகிறத தவிர வேறு வழி இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். பட் நம்ம வீக்காக நமக்காக இவ்வளோ தூரம் ஒவ்வொரு விஷயமும் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அதுக்காக கண்டிப்பாக நம்ம எப்போயுமே சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றத மறந்துடாதீங்க. ஒவ்வொரு வீடியோலுமே இதை ஷேர் பண்ணுறதுக்கான முக்கியமான காரணம் டிஆர்பி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நாளைக்கு என்ன ப்ரொமோங்கிறது சத்தியமாக நல்லா கெஸ் பண்ணவே முடியல. மேபி எனக்கு தெரிஞ்சு சித்தி உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி ஒரு ட்ராக்காக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா காவேரி எப்படியாச்சும் முயன்று விஜய்க்காக நின்று விஜய் மீட்டி கொண்டு வருவாங்கன்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். இது அவ்வளோ பெரிய பிரச்சனையே கிடையாது. அப்படியே அசால்ட்டான மேட்ரு தான். அது ஏன் இவ்வளோ தூரம் சொதப்பி கொண்டு போய் நிப்பாட்டிருக்காங்கன்னு தான் புரியல. பார்ப்போம் என்ன மாதிரி கொண்டு போகிறாங்க. உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.